அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கண் நீரா படத்தோட விமர்சனம். கண் நீரா ஒரு வித்தியாசமான டைட்டிலாக இருக்குது. கண்ணில் நீரான்னு இந்த படத்தை எடுத்துக்கலாம். இந்த படத்தோட கதாநாயகி நீரா. ரெண்டு நாயகியில் ஒருத்தர் மெயினான நாயகி அவர் தான். அவரை சுற்றி தான் மொத்த கதையும் பண்ணப்பட்டிருக்குது. இந்த படம் மொத்தமும் ஒரு மலேசிய இளம் கலைஞர்களால் நடிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு தமிழ் திரையுலகிற்கு வந்திருக்குது. உண்மையாகவே இளைஞர்களுடைய முயற்சி வித்தியாசமும் விறுவிறுப்பாகவும் இருக்குது. சில குறைகள் இல்லாமலும் இல்லை, அதையும் நம்ம சொல்லி தான் ஆனோம். ஆனால் ஒரு படமாக அந்த டயலாக் அந்த பஞ்செலாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தில் என்ன கதை கலாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து தான் இந்த படத்தை கதை இணை இயக்கம்லாம் செய்து மனைவி அதாவது கௌசல்யா நவரத்னம் அவங்க தான் கதை இணை இயக்கம்லாம். அவருடைய பார்ட்னர் திரைக்கதை வசனம் எழுதி இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு கதிரவன். உண்மையாக வேறு லெவலில் யோசிச்சிருக்கிறாங்க. அந்த யோசிச்சதில் முன்பாதி செம ஜாலியாக க்யூட்டாக போகுது. அந்த மலேசியா அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் பல படங்கள்லாம். ஆனால் இவங்க அந்த ஊரே சேர்ந்தவங்கனால எதை காட்டணும் எப்பப்போ காட்டணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக மலேசியா அழகை காட்டியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி. அதில் இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு வேலைக்கு தங்களுக்கான வேலைக்கு அப்பா காசில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறப்போ ஒரு அதாவது நம்ம ஊர்லேருந்து மலேசியா போகணுன்னு ஆசைப்படுற மாதிரி மலேசியாவிலேருந்து ஜெர்மன் போகிறதுக்கு ஜெர்மன் மொழி கற்றுத்தரத ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி வச்சுருக்கிறாரு இந்த கதிரவன் ஹீரோ. அவர் தான் மித்ரன். அவர் அவர்கிட்ட வேலைக்கு ஜாயின் ஆகிறாங்க மாயா கிளம்பி. அவங்க நீரா அவங்களுடைய கேரக்டர். அவங்க தான் இந்த கண் நீரா. ஆமாம், இந்த கதிரவனுக்கு சாந்தினி கவுர் ஸ்ரீஷாங்கிற ஒரு கேரக்டர் கூட, ஸ்ரீஷா தான் அவங்க கேரக்டர் நேம். அவங்க கூட ஒரு சின்ன லவ் இருக்குது, கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க தான். இப்போ நீரா ஜாயின் ஆனோன்னா அந்த மாயா கிளம்பி ஜாயின் ஆனோன்னா சாந்தினி கவுர் என்னக்கா நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு இவரை கொஞ்சம் ஓட்டுறாங்க. கொஞ்சம் கட்டத்துக்கு அப்புறம் இவருக்கு சாந்தினி கவரை விட மாயா கிளம்பி அதாவது ஸ்ரீஷாவை விட நீரா பெட்ரு நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. இத்தனைக்கும் சாந்தினி கவர் ரொம்பவே ஹோம்லி லுக்கில் இருக்காங்க. இந்த நீரா மாயா கிளம்பி ஒரு செக்ஸி லுக்கில் இருக்கிறாங்க. ஆனாலும் இவருக்கு இவங்க மேலே தான் காதல் ஏற்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறப்பு அந்த 4 வருடத்திற்கு ஒரு ட்ரிப்பு வர்ற லீப் ஆண்டு அப்படிம்போம்ல, பிப்ரவரி மாதம். இப்போ பிப்ரவரி தான் காதலர் தினம், பிப்ரவரி 14 இன்னைக்கு. அன்னைக்கு தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. பிப்ரவரி மாதத்தில் தான் இந்த லீப் ஆண்டுகளும் வரும், 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்த்டேல பிறந்திருக்காங்க. அதாவது பிப்ரவரி 29 எல்லா ஆண்டுகளும் வராது, 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் வரும் இல்லையா. உனக்கு 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் பர்த்டே, அதுவும் ஒரு காரணம். என் காதலே எனக்கு ஸ்பெஷலாக கிடைக்கணும்லாம் சொல்கிறாரு. ஆனால் மாயா கிளம்பி நீராவுக்கு வேற ஒரு காதலர் இருக்காரு அருண் சொல்லிட்டு. அவர் இடையில கொஞ்சம் வேலையை இழந்து திரும்ப வேலைக்காக வெயிட்டிங்கில் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா பைலட் ட்ரைனிங்க்கு இங்கே லோக்கலில் வேலை போயிடுது அவருக்கு. எமிரேட்ஸ் ஏர் அதில் வேலைக்கு நண்பர் சொல்லி ட்ரை பண்ணுறாரு, வேலை கிடச்சிருது. அப்போ நீராவை இங்கேருந்து மொத்தமாக மலேசியாவிலேருந்து அரப் கண்ட்ரிஸ் கூப்பிட்டு போக பிளானில் இருக்கிறார், துபாய் மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு. ஆனால் இவங்க வர மறுக்கிறாங்க. ஏற்கனவே அக்கா எங்கள் மாமா அவங்க மாமா தனியாக வேற ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு, அக்கா ஒரு இடத்துல இருக்கிறாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. இதுக்குள்ளார நம்ம ஹீரோவோட காதல் அவருடைய ஆஃபீஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நீரா மேலே ஏறுது. இப்போது நீரா முதல்ல மறுதளிக்கிறாங்க. அப்புறம் இந்த பிரச்சனை வந்தோடனே இவரே பெட்ரோ அப்படின்ற சின்ன யோசனை மனசு தடமாறும் இல்லைங்களா. அப்போ யோசிக்கிறாங்க. இறுதியில் இவருக்கு இருக்கிற இந்த சாந்தினி கவுருக்கு இவர் மீது எப்படி அஃபெக்ஷன் கம்மியாகுது, எப்படி இவரை விட்டு பிரிகிறாங்க, ஏன் பிரிகிறாங்க, இவர் மீது அவங்களுக்கு அஃபெக்ஷன் கூட கம்மியாகல, இவருக்கு அவங்க மேலே அஃபெக்ஷன் கம்மியாகுது. அவங்களுக்கு யார் ஜோடியான நீரா கதிரவனுக்கு ஜோடியானாரா இல்லை அந்த நந்தகுமார் என்கேஆருங்கிற அந்த அருண்
கேரக்டர் அவர் தான் அந்த பைலட் ஆகணும்லாம் துடிச்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஜோடியானாங்களா, சாந்தினி கவுருக்கு இறுதியில யார் ஜோடி அப்படிங்கிறதெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் உண்மையாவே காதலர் தினத்துக்கு ஏற்ற ஒரு படம். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் மொத்தமும் கொஞ்சம் கலகலன்ட்டு போகுது. அடுத்து டைலாக்ல இப்படிதான் டைலாக் இருக்கும் அப்படிங்கிற ஸ்டைலிஷான இங்கிலீஷ்ல அந்த மலேசிய தமிழ்ல அழகா பேசுறாங்க, போறாங்க, வராங்க. முதல்ல கொஞ்சம் அந்நியப்பட்ட முகங்களா இருந்தாலும் அப்புறம் இந்த படத்தோட நம்ம ஒட்டிடுறோம். அப்புறம் கிளைமாக்ஸ் இன்ட்ரோவுக்கு அப்புறமும் படம் நல்லா தான் இருக்கு. என்ன ஆகும்னா சில இடங்களை வந்து ஜவ்வு முட்டாயா இழுத்துடுறாங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப் சொல்லியே ஆகணும். இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்தா படம் போய்கிட்டே இருக்குது. நீராவுக்கு வந்து மித்திரனா அருணாங்கிறத வந்து கொஞ்சம் இழுவையா இழுத்து சொல்லியிருக்கிறது மட்டும்தான் சற்றே கொஞ்சம் வந்து அது கூட போர் அடிக்கல. ஏன் இவ்வளவு இழுத்துருக்குறாங்க அப்படின்னு தோணுது, அவ்வளவுதான். மொத்தத்துல இந்த படத்துக்கு கதை மற்றும் இணையக்கம் பண்ணியிருக்கிற கௌசல்யா நவரத்னம் பார்த்து இந்த படத்துக்கு வந்து கதை எழுதியிருப்பாங்கன்னு தோணுது. அதை வந்து திரைக்கதையா வசனமா எழுதி இயக்கி இதுல நாயகராகவும் நடிச்சிருக்கிறாரு கதிரவன். வாழ்ந்திருக்கிறார், நடிச்சிருக்கிறாருன்னு அவர் சொல்ல முடியலாம். அவரோட ஏரியா அந்த பென்ஸு காரு, அந்த BMW கார்லாம் வச்சுட்டு, ஆனாலும் தன்னுடைய கௌரவத்தை அப்படியே அவங்க அப்பாவுக்கு அப்புறமான அந்த அவருடைய தொழிலை வந்து கட்டி காக்கிறதுல வேற லெவல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. அசத்தலா இருக்குது. அது மாதிரி சாந்தினி கவுர், ஸ்ரீஷா, என்ன கேட்டால் சாந்தினி கவுரை விட மாயா கிளம்பிக்கு தான், நீராவுக்கு தான் இதில் கேரக்டர் டைட்டில்லையும் அவருடைய கேரக்டர் நேம் தான் வருது, படத்துலையும் அவருக்கு தான் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அவரை விட அழகாக இருக்காங்க சாந்தினி கவுர். இவங்க செக்ஸியாக இருக்காங்க அந்த மாயா கிளம்பி, அதை சொல்லணும். அது மாதிரி நந்தகுமார் என்கேஆர், அவர் வந்து கொஞ்சம் கோவம், டக்குன்னு ஒரு விஷயத்த புரிஞ்சிக்காம கோவப்படுறது, ஏன் என் கூட வர மாட்டியா, ஓ இதான் காரணமான்னு இவரை பார்த்துட்டு கேட்கறது. ஆனால் இவங்களுக்குள்ளார அப்போ வந்து இந்த பொண்ணு இவருடைய காதலை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான், அந்த கதிரவனோட காதல். நான் அதெல்லாம் நல்ல பொயட்டிக்காக ஒரு நாவல்ட்டியாக இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறல, புதியவர்கள் தான் எடுத்தாங்களாங்கிற அளவுக்கு சந்தேகம் வருது. ஒளிப்பதிவு ஏகனேஷ் நாயரோட ஒளிப்பதிவில் மலேசியாவை சுற்றி பார்த்த, மலேசியா அந்த கண்ட்ரிஸை சுற்றி பார்த்த ஒரு திருப்தி கிடைக்குது. ஹரிமாறனோட மியூசிக் உண்மையாக வேற லெவலில் வேற மாதிரி இருக்குது. நம்ம தமிழ் சினிமாக்குள்ளார உள்ள இருக்கிறவங்கள விட தமிழ் சினிமாவை பார்த்து இந்த மாதிரி மலேசியா, சிங்கப்பூர், துபாய் இந்த மாதிரி இடத்துல இருந்து படம் எடுக்கிறவங்க வேற லெவலில் இருக்கிறாங்க. பாடல்கள் கௌசல்யா, அதே தான் நினைக்கிறேன், அந்த கதை இணை இயக்கம் பண்ணவங்க தான். சில பாடல்கள் மனசை வந்து நெருடுது. குதுஸ் சங்கிலிஷா, அவர் தான் வந்து கலை ஆர்ட் டைரக்ஷனே தெரியலங்க. இந்த மலேசியாவில் இருக்க ஆஃபீஸில் பண்ண மாதிரி அழகாக பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு வந்து உத்ரா ப்ரொடக்ஷன் வந்து வெளியிட்டிருக்குது, மோர்4 ப்ரொடக்ஷன் வந்து தயாரிச்சிருக்குது. உண்மையாகவே ஒரு அருமையான படம். கம்மிங் சாட்டர்டே சண்டேல இப்போ அதிகம் தேட்டர்லாம் போட்டிருக்காங்களா தெரியல, ஏன்னா மலேசியா டீமு. நிச்சயமாக சென்னையில் மாதிரி சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் மாதிரி பெரிய பெரிய நகரங்களில் இந்த படம் நிச்சயமாக திரையிடப்படும். அங்கே முடிஞ்சால் போய் பாருங்கள். ஒரு காதலர் தினம் சமயத்தில், காதலர் தின நாளில் ஒரு வேற மாதிரியான ஒரு காதலை ருசிச்ச ஒரு ஃபீல் கிடைக்கும். உண்மையாகவே இந்த படம் வந்து என்னை வந்து கண்ணீரா அப்படின்னு பேர் இருந்தாலும் கண்ணீரை அந்த காதலர்கள் புரிஞ்சிடுவாங்களோ, இவரோட சேர்ந்துருவாரோ அப்படின்னு தவிக்க விடுறதுல, நீர் வராமல் நம்மளுடைய ஆவலை தூண்டினதில் இந்த படம் ஜெயிச்சிருக்குது. சில குறைகள் இருக்குது, குறிப்பாக செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஜவ்வு மிட்டாயாக இருக்குது, அதையும் சொல்லணும். கண்ணீரா கொஞ்சம் ஜோரா தெரியுது, போய் முடிஞ்சா பாருங்க அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.